வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன நம்ம பிபிஐஎஸில் வீடியோ போட போகிறோம்னா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கெண்டை மீன் குழம்பு வைக்க போகிறோம், சாதம் வடிக்க போகிறோம், இறால் தொக்கு வைக்க போகிறோம். அப்படியே மீனில் வந்து முட்டை இருக்குல்ல, அந்த முட்டையும் சேர்த்து போட்டு குழம்பு வச்சு மீன் குழம்புல போட போகிறோம். அதோடு சேர்த்து மாங்காயும் போட போகிறோம். இப்போ வாங்க எப்படி நம்ம மாங்காய் போட்டு மீன் குழம்பு வைக்கிறோம், எப்படி சாதம் வடிக்கிறோம், மீன் பொரிக்கிறோங்கிறத பார்ப்போம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். இப்போ உலைய வச்சுட்டேன். உலை காஞ்சோன்னா அரிசியை எங்களுக்கு எவ்வளோ தேவையோ எங்கள் குடும்பத்துக்கு அந்த அளவு எடுத்து கழுவி போட்டேன். உப்பும் போட்டேன். நாங்கள் வந்து உப்பு போட்டு வடிப்போம், அதனால் உப்பும் போட்டேன். இப்போ சாதம் கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் கடாயை அடுப்பில் வச்சாச்சு. அதில் வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா சுருளாக வதக்கிக்கிடுவோம். அப்புறம் மீன் குழம்புக்கு எவ்வளோ புளி தேவையோ அந்த அளவு நான் ஊற வச்சுருக்கேன். இது ஊறிச்சுன்னா நல்லா ஒரு அலசி அந்த தண்ணியை இருத்து விட்டுட்டு ரெண்டாவது நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். அப்படியே மீன் வறுக்க போகிறோம். இந்த மீன் வந்து கடையிலே வெட்டி வாங்கிட்டு வந்துட்டாங்க. நல்லா உரசுன்னு உரசி கழுவிட்டு உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவியாச்சு. நல்லா பளிச்சுன்னு வெள்ளையேறுன்னு இருக்கா. இப்போ இந்த மீன் தான் நம்ம வறுக்க போகிறோம். அதோட மீனில் முட்டை இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதுதான் அந்த முட்டை. பார்த்திங்களா, நல்லா இருக்கா? இப்போ வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கு. அதோட தேவையான அளவு தக்காளி பழத்தையும் அறுத்து போட்டாச்சு. தக்காளி வெங்காயத்தெல்லாம் நல்லா அலசிட்டு தான் அறுக்கணும். அதுக்கு பிறகு தான் நம்ம வதக்கணும். இப்போ நான் வதக்கிக்கிட்டு இருக்கேன். பிடிக்காமல் கிண்டுவோம்ட்டு கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டு கிண்டிக்கிட்டேன். அப்புறம் மீன் வறுவல் மசாலா இருக்குது பாருங்கள், ஆச்சிப்பொடி. இதை கட் பண்ணி நம்ம அந்த மீனில் போட்டு அப்படியே அந்த மீனில் போட்டாச்சு. சின்ன ஜீரகம் பெரிய ஜீரகமும் சேர்த்தாச்சு வதக்குறதுல. தக்காளி வெங்காயம் வதங்குறதுல சின்ன ஜீரகம் பெரிய ஜீரகத்தை போட்டு நல்லா அப்படியே கிண்டி விட்டுக்குவேன். இந்த பக்கம் வதங்கட்டும். இந்த பக்கம் வந்து பாருங்கள், தூள் போட்டாச்சு, வறுவல் தூள் போட்டு உப்பு போட்டாச்சு. அப்புறம் அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயும் காய வச்சுக்கிட்டு இருக்கோம் மீன் பொரிக்கிறதுக்காக. மசாலா போட்டு பெரட்டி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாச்சு. நல்லா ஊறட்டு மீன். சாதமும் வெந்துருச்சு. இந்த பக்கம் வடித்து விட்டாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கெண்டை மீன் பெரட்டி வச்சுருக்கோம்ல, எடுத்து எண்ணெயில் சரன்னு இறக்கி விடுவோம். நல்லா பொரியட்டும். நல்லா வாசமாக இருக்கும். அதுவும் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன். நல்லா ஒரு மாதிரி கொலன்னு இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5-6 துண்டமாக போட்டு வறுத்துக்கிடலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கத்துக்கு பெரட்டல் கொடுத்துக்கிடுவோம். பெரட்டி உடையாமல் நம்ம வந்து மீனை போட்ட உடனே கரண்டி போடக்கூடாது, உடஞ்சி போகும். அந்த பக்கம் வேகட்டும். இந்த பக்கம் குழம்புக்கு புளியை நம்ம நல்லா கரைச்சிக்கிடுவோம். ஓகேவா? பாருங்கள், கரைச்சி நல்லா வடிகட்டிக்கிறணும். நம்மளுக்கு புளியை கரைக்கிற பக்குவத்துக்கு ஊறிடுச்சு, கரைச்சி வடிகட்டிக்கிடுவோம். இப்போ மீன் நல்லா வறுபட்டுருச்சு. வேறு ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிற வேண்டியது. இது 2வது ஷிஃப்ட்டு. ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு போட்டு எடுத்தாச்சு, 2வது ஷிஃப்ட்டுக்கு போட்டு எடுக்கிறோம். இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மீன்களை போட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். எங்கள் பேர பிள்ளைங்களாம் வறுத்துக்கிட்டு இருக்கும்போதே, அவ்வா 2 மீன் கொடுங்க, அப்படி மீன் துண்டு கொடுங்க அப்படின்னு கேட்குங்க. அதுக்கு என்னையா எடுத்து வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு. நம்ம பிள்ளைகளுக்கு வந்து கலவத்து கொடுக்கணும். அப்புறம் வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளியும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கிடுவோம். ஜாரில் நல்லா சூடோடு போட்டுறக்கூடாது, ஆறுனா தான் அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வதக்கி நீங்கள் அரைச்சி வச்சு குழம்பு வச்சு பாருங்கள். மீன் குழம்பு ஒரு வாரம்னாலும் கெடாது, அப்படி இருக்கும். சுண்டை இப்போ மிக்சியில் போட்டு நல்லா நான் இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டேன். உங்களுக்கு ரொம்ப வலுவழுப்பாக வேணுனாலும் அரைச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கிட்டேன். புளியை கரைச்சி வடிகட்டி எனக்கு எவ்வளவு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நான் வடிகட்டி வச்சுக்கிட்டேன். அப்புறம் குழம்புத்தூள் வந்து இதில் எல்லா தனியாக பொருட்களும் சேர்த்துருக்கோம். மிளகா வத்தல், மல்லி, பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம், மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து குழம்ப தாளிக்க போகிறோம். மீன் எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. குழம்ப தாளிக்கிறோம். அந்த மீன் பொரித்த எண்ணெயிலே தாளிச்சிருவோம். கடுகுளுந்தம்பருப்பு போட்டாச்சு. கடுகுளுந்தம்பருப்பு பொரிஞ்சிக்கிட்டு இருக்குது. வெந்தயம் வந்து இந்த வெயிலுக்கு ரொம்பவே நல்லது. உடம்புக்கு வந்து ஒரு குளிர்ச்சியாக இருக்கும். அதோடு வந்து கருவேப்பிலையெல்லாம் நம்ம இடத்துலே இருக்கிற கருவேப்பிலை தான், அதையும் போட்டாச்சு. எங்கள் பேரக்குட்டி வந்துட்டாங்க, அதுக்கு முன்னே எங்கள் பேத்தி வந்துட்டாங்க. குழம்ப கிண்டி விட்றாங்க பாருங்கள், கூட்டி வச்சுருக்க குழம்ப. நம்ம குழம்புக்கு எவ்வளோ குழம்புத்தூள் தேவையோ எல்லாம் போட்டு ஒன்றா சேர்த்துக்கிட்டோம். இப்போ எனக்கு தேவையான அளவு குழம்பு நான் வந்து தாளிப்பு கொடுத்து ஊற்றிக்கிட்டேன். இதில் வந்து நம்ம இன்னும் சேர்க்க வேண்டியது வந்து
அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, இது வந்து நம்ம தாளிக்கும் போதே கொட்டி நல்லா வதக்கி விடலாம். ஏன்னா நல்லா நான் வதக்கிட்டேன். அதனால் நம்ம குழம்பு கூட்டி வச்சுருக்கிறதுலே தாளித்து ஊற்றுனதுக்கு பிறகு போட்டுக்கலான்ட்டு இப்போ நான் மிக்ஸி ஜாரில் இருந்த அந்த வெங்காயம், தக்காளி, சின்ன சீரகம், பெரிய சீரகத்தையும் அரைச்சதை சேர்த்துக்கிட்டேன். ஓகேவா? இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் ஊற்றாமல் குழம்பு வச்சு பாருங்கள். உப்பும் குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க. தேங்காய் ஊற்றினா மறுநாளே தீத்துற மாதிரி இருக்கும். இது அப்படியே சுண்ட 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 நல்லா இருக்கும். அதுலேயும் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கிறோமா, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ஒரு 20 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அந்த அளவுக்கு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம மீன் குழம்புல வந்து தலையும் வாழுந்தையும் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். அப்புறம் அந்த நடுப்பகுதியில் உள்ள பீஸெல்லாம் தான் நம்ம வறுவல் போட்டோம்ல, சூப்பராக வறுவல் போட்டோம்ல. இப்போ தலையும் வாழும் போட்டாச்சு, மாங்காய் துண்டும் எடுத்து போட்டாச்சு. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு கொதித்து வந்ததுக்கு பிறகு தான் நம்ம வந்து இந்த முட்டைகளை போடணும். முட்டை வந்து ரொம்ப நேரம் கொதிச்சிச்சின்னா அப்படியே கரைஞ்சி போயிடும். அதனால் அப்படி போட்டு ஒரு கொதி தான் வரணும். இப்போ பாருங்கள், நம்ம மாங்காய் எல்லாம் போட்டு குழம்பு நல்லா கொதித்து வாசம் கமகமன்னு வருதா. இது மாதிரி குழம்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். நான் எனக்கு தேவையான அளவு, நான் ஒரு 15 பேர் சாப்பிடணும் அப்படிங்கும்போது அதுக்கு தக்கபடி நான் வச்சுக்கிட்டேன். ஓகேவா? பாருங்கள், மீனும் நல்லா இப்போ வால் பகுதியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அந்த மீனில் இருந்த முட்டையை எடுத்து அலசி தனியாக வச்சுருக்கோம்ல, ஆல்ரெடி இதை தனியாக பொரிக்கலான்னு தான் நான் வச்சுருந்தேன். எங்கள் வீட்டுக்காரவங்க குழம்புலே போட்டுருமா, அதுவும் நல்லா தானே இருக்குது, குழம்புலே போட்டுரு அப்படின்னாங்க. சரிங்க, குழம்புலே போட்டுறேன்ட்டு இப்போ அந்த முட்டைகளை எடுத்து போடுறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க ஃபஸ்ட்டு வேணான்னு தான் சொல்லுவாங்க. நம்மளாக கொடுத்து நம்ம அந்த புரிதலோடு சொல்லி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அது மாதிரி நம்ம கொடுக்கணும். சாப்பிடாத குழந்தைகளும் சாப்பிட வச்சிடணும். ஓகேவா? இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பார்த்திங்களா, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுட சுட சாதம் தட்டில் போட்டாச்சு. இந்த சாதத்துக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு அந்த மீன் முட்டையோடு கொஞ்சம் குழம்பு நான் ஊற்றிக்கிறேன். அப்படி சாப்பிட்ணுன்னு எனக்கு ஆசை. அதனால் மீன் முட்டையோடு ஊற்றிக்கிறேன். மீன் முட்டையோடு ஊற்றிக்கிட்டு நம்ம பொரிச்ச மீன் இருக்குது, அந்த பொரிச்ச மீனை எடுத்து வச்சுக்கிறேன். குழம்பு கொஞ்சம் காரம் இல்லாமல் தான் நான் வைப்பேன். ஏன்னா குழந்தைங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்ணுமேன்ட்டு. இது வந்து இறால் கிரேவி. இறால் வந்து பெரிய பெரிய இறால். அதனால் எங்கள் மருமக பொண்ணை செய்ய சொல்லிவிட்டேன். அவங்க சமைச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் மீனும் வறுவலாயிருச்சு. இப்போ பாருங்கள், வாங்க நம்ம டேஸ்ட்டு பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. நீங்களும் இது போல் மீன் கிடச்சா வச்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப சுவையாக கொடுங்க, சாப்பிடுவாங்க விரும்பி. இப்போ நான் சாப்பிட தான் போகிறேன் பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதத்துக்கும் இந்த மீனெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ஒரு ஹெல்த்தியான உணவும் கூட. நீங்கள் மறக்காமல் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் செய்யணும்னு இல்லை, உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நீங்கள் வாங்கி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும். நான் பாருங்கள், ஒன்றையும் உங்கள்கிட்ட காட்டிட்டு சுவைச்சு ரசித்து சாப்பிட்றேன் பார்த்தீங்களா. அது மாதிரி நம்ம பிள்ளைங்களையும் சாப்பிட வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள்கிட்ட இந்த வீடியோவை பகிர்றது. ரொம்ப நம்ம பிபிஐஎஸ் ஃபேமிலி சேனலில் தான் இந்த வீடியோவை போடுறேன். ஃபுல் வீடியோவை பாருங்கள். வீடியோவை கட் பண்ணாமல் பாருங்கள். இழுத்து விட்டு பார்க்காதீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்மளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோவை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? நீங்களும் வந்து சாப்பிடுங்க. நல்லா சமைச்சு இது மாதிரி ஹெல்த்தியான உணவாக சாப்பிடுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சமைச்சு நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம், பாய்.